மகேஸ்வரி ஹெல்ப் பண்ணாததால ரோஹிணி நேரா வித்யாவோட வீட்டுக்கு கிளம்புறா. அங்க முருகன் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு வித்யாவை தனியா கூப்பிட்டு பேசுறான். இவ்ளோ வேலை இவங்க பண்ணிருக்காங்களா? முத்து எனக்கு அண்ணன் மாதிரி, அவன் குடும்பத்தை ஏமாத்திட்டு வந்தவளை இங்க தங்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இதை கேட்டு ஷாக் ஆன வித்யா அவளால இப்போதைக்கு வேற எங்கேயும் போக முடியாதுங்க, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு கேக்குறா. ஆனா முருகன், இவ்ளோ நாள் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததே பெரிய தப்பு. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன், ஆனா இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் வித்யா வெளியே வந்து ரோஹிணி கிட்ட சொல்ல, நான் எங்கடி போவேன், எனக்கு நீ யார் இருக்கான்னு கேக்குறா. ஆனா முருகனை மீறி தன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு வித்யா சொல்லிடுறா. இதனால ரோஹிணி அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போறா. அங்க நடந்ததை கேட்டுட்டு 10,000 ரூபாய் கொடுத்து உன்னை இங்க தங்க வச்சு நான் விஜயாவை பகச்சிக்க முடியாது, 1000 இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிடுறா பார்வதி. அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகும் ரோஹிணி. என்ன நீங்களும் ஆண்டி புரிஞ்சுக்கல, யாருமே என் சைட்ல இருந்து யோசிக்க மாட்டீங்க என்கிறா. அதுக்கு பார்வதி, உன்னை இங்க தங்க வச்சா நான் வேணும்னே இதை பண்ணேன்னு விஜயா நினைச்சுப்பா, 1000 சண்டை இருந்தாலும் அவளோட என்னைக்காவது சேர்ந்துருவேன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன் என்கிறா பார்வதி. இதனால ரோஹிணி ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்புறா.